வணக்கம் கோ டெம்பிள் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நலமா இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஸ்தலம், ஒரு அமைதியான ஸ்தலம். எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, ஒரு அற்புதமான சிவாலயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா வாச்சனூர் என்ற திருத்தலத்துல இருக்கு. வாச்சனூர் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வந்தவாசிக்கு அருகே இருக்கிற ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்துக்கு, இந்த ஸ்தலத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகளில் ஒன்றான இந்த அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில்ல என்ன சிறப்பு இருக்கு? இந்த கோயில் இவ்வளவு தூரம் நம்ம இங்க தரிசிச்சுட்டு இருக்கோம். இதுல என்ன சிறப்பு இருக்குன்றத பத்தியும் பார்க்க இருக்கிறோம். இந்த கோயில் சென்னையில இருந்து கரெக்டா இந்த ஸ்தலம் 101 கிலோமீட்டர். அதுவே நீங்க பாருங்க, ஒரு 101 நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இறைவனோட திருநாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்க வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம். இன்னொன்று 27 நட்சத்திரக்காரர்களுக்கான திருக்கோயில். இது 27 நட்சத்திரம் உள்ள நட்சத்திர கோயில்களுக்கு போவாங்க இல்லைங்களா, தனித்தனியா. அது எல்லாருமே சேர்ந்த கோயில். இப்போ 27 நட்சத்திரம் இருக்கக்கூடிய அன்பர்கள் தரிசனம் பண்ணிட்டு போறதுனால அவங்களுக்கு ரீதிய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்றது இந்த சுவாமியோட ஒரு இதுவா சொல்லப்படுகிறது. ஆமா, பிரசன்னத்துல சொல்லப்படுகிறது. ஏன் இது 27 நட்சத்திரக்காரங்களுக்கான கோயில் அப்படின்னு சொன்னா, இந்த சுவாமி அமைஞ்சிருக்கிறது ஒரு சுயம்பு மூர்த்தி. அவரு சுயம்பு மூர்த்தியா இருக்கிற இந்த சுவாமி, அவருடைய ஆவுடையார் அளவு 27 இன்ச்சஸ். அதே மாதிரி 27க்கு 27ன்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி தான் இவங்க விமானம் திருப்பணி பண்ணும் போதும் கீழே இருந்து விமானம் வரைக்கும், கலசம் வரைக்கும் 27 அடி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கணக்கு படி ஒரு அற்புதமான ஸ்தலத்தில் நம்ம இருக்கிறோம். நட்சத்திர லிங்கம் 27 இன்ச்சுக்கு 27 இன்ச்சு பேஸ் இருக்கிறதுனால இதனோட ஹைட்டும் நம்ம 27 இன்ச்சு வைப்போம். ஒரு புராதனமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஃப்ளோர் லெவலில் இருந்து டெம்பிளோட ஹைட், இதனோட சைஸ் 11 ஃபீட். சரி, மேலே கோபுரம் 16 ஃபீட். மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம், இப்படி 3 சிறப்புகள் கொண்ட இந்த ஸ்தலத்துல இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறதுக்கான காரணம் ஒண்ணு இருக்குங்க. உங்களுடைய பிரார்த்தனை சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சாவே ஒரு மண்டலத்துக்குள்ள அது பூர்த்தி ஆகும் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதாவது ஸ்ரத்தாவாபகா, அதாவது வேதம் ஸ்ரத்தையோட யார் இங்க வணங்குறாளோ அவளுக்கு நல்ல பலனானது கிடைக்கும் என்பது. கோ டெம்பிள்ல பிரசித்தி பெற்ற திருத்தலங்களையும் பார்த்துட்டு இருக்கோம், இப்படிப்பட்ட அறியப்படாத திருத்தலங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி அறியப்படாத திருத்தலங்களை நம்ம காட்டணும்னு ஆசைப்படுறோம். இந்த மாதிரி ஸ்தலங்கள்ல நம்ம வரும்போது நமக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறமா இங்க நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நிறைவா நம்ம பிரார்த்தனை பண்ண முடியும். நட்சத்திர உரியவர்கள் இங்க தரிசனம் பண்றதுனால அவங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாத இங்க வரவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பேரும் குழந்தை பேரும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் நம்மளுக்கு நேரமே இருக்காது, அங்கே போனால் சீக்கிரம் கிளம்புங்கன்ற லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அங்கே ஸ்தலத்துக்கு உண்டான பவர் இருக்கிற வரைக்கும் அது கொஞ்ச நேரம் இருந்தாலே அந்த பவர் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி ஸ்தலத்தில் இறைவனை நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் பார்க்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றக்கூடிய இந்த அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, ஒரு அற்புதமான கண்டென்ட்டுக்குள்ளே போவோம், உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திரு அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில நம்ம இருக்கிறோம். இந்த வாச்சனூர் எங்க இருக்குன்னா வந்தவாசிக்கு ரொம்ப மிக அருகிலே இருக்குது. மேல்மா கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து உள்ள வந்தீங்கன்னா மேல்மா, அதுக்கப்புறம் வாச்சனூர்ன்ற சிறிய கிராமம். இந்த ஸ்தலத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், இப்படி 3மே சிறப்பான ஒரு விஷயம். இது மூர்த்தி சுயம்பு மூர்த்தி, அக்னி ஸ்தலமா இங்க கருதுறாங்க. இங்க ஸ்தல விருட்சம் வில்வ மரம். இங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த ஸ்தலத்தை பத்தி நம்ம இங்க இருக்கிற அன்பர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட இருக்கிறது அரங்காவலர் திரு
மோகனவேல் அவர்கள், சந்திரசேகர பாலாஜி சிவாச்சாரியார் அவர்கள். வாச்சனூர் அப்படின்றதுக்கான பேர் காரணம் ஏதாவது உண்டானா? வாச்சனூர்ன்ற பெயர் காரணம் வந்து அந்த காலத்துல எங்க முன்னோர்கள் சொன்னது வந்து வந்தவங்கள வாழ வச்சதால வந்தாரை வாழ வைக்கணும், மறுபடியும் வாச்சனூர் வந்ததா சொல் கேள்விதான், ரெக்கார்ட்லாம் எதுவும் கிடையாது. வந்தாரை வாழ வைக்கும் வாச்சனூர் அப்படின்னு மறுபடியும் வாச்சனூர். சரிங்க. அகஸ்தீஸ்வரர்னு பேர் காரணம் உண்டு. ஏன்னா புராண வரலாறுல நம்ம பார்த்துருக்கோம், திருக்காயிலாயத்துல அந்த கல்யாணம் நடக்கும்போது, திருக்கல்யாணம் நடக்கும்போது அகஸ்தியர் இங்க தெற்கே வரும்போது ஒவ்வொரு ஸ்தலமா வந்து பூஜை பண்ணிக்கிட்டே வராரு. அப்படிதான் அது இருக்கணும். இந்த ஸ்தலத்துல இந்த ஸ்தலத்தை சுத்தி நிறைய அகஸ்தீஸ்வரர் இருக்காங்க இல்லைங்களா? சொல்லுங்கய்யா. நமஸ்காரங்க. அதாவது நம்முடைய அகிலாண்டீஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் ஆலயம் பார்த்தீங்கன்னா அகத்திய பெருமானால் பூஜித்த க்ஷேத்திரமாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாச்சனூர் சுற்றி ஒரு 10-11 ஊர் இருக்குது. இந்த ஊரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகிலாண்டீஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் சொல்லிட்டு தான் அந்த ஆலயம் பேர் இருக்குது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து செய்யாறிலிருந்து இந்த பக்கமாக வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தேத்துறை, விசூர், வாச்சனூர், ஆலத்தூர், புருசை, வீரம்பாக்கம், வடனாங்கூர் அப்படியே இந்த வழியாக அகத்தியர் வந்து பூஜித்து இந்த பக்கமாக போகிறார்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இது இன்னொரு ஒரு ஆதாரமும் இருக்குது. அதாவது 762வது வருஷம் கரிகால சோழன் வந்து இந்த பக்கம் புராணமான கோவில்களை புதுப்பிச்சாராக சொல்லப்படுகிறது. அப்படி 762லேயே இதை புதுப்பிச்ச க்ஷேத்திரமாக சொல்லப்படுகிறது. 1915வது வருஷம் சேல முதலியார்னு சொல்லக்கூடிய இவாளுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை திருப்பியும் புனரமைக்கிறாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா இவர் தான் மோகனவேல் ஐயா தான் இப்போ ரீசெண்டாக இந்த கோவில் ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கோவில் கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக செய்விக்கப்பட்டாருங்க. சரிங்க. இந்த மோகனவேல் ஐயா கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது காலையில இருந்து இங்க வந்துட்டோம். நம்ம அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு இந்த திருப்பணி மிக சிரமமா பண்ணாருன்னு சொல்லியிருந்தாரு. 10 வருஷ காலமா நடந்ததா சொல்றாருங்க. அந்த திருப்பணி பத்தியான சிறப்புகளை எப்படி நடந்தது அதை சொல்லுங்க. அந்த ஆக்சுவல் ஒர்க் ஸ்டார்டட் வந்து ஆகஸ்ட் 2014. என்னோட விருப்பம் என்னன்னா கவர்மெண்ட்ல ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணுன்றது. பட் கவர்மெண்ட்ல அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, என்கிட்ட ஃபண்ட் இல்லை, நீங்களாம் ரெடி பண்ணுறதா பண்ணீங்கன்னா. ஸோ நான் வந்து என்னோட ஃபேமிலி நோன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டேன். சரிங்க. இது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்க. பட் அதை செய்யும் போது நமக்குள்ள ஒரு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம் ஃபேமிலியில், நம்ம வந்து சிவன் ஆலயெல்லாம் பண்ண பிறகு எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா சரிங்க கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் தேவப்பிரசனை பார்த்து சரிங்க தலத்தோட இதுவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அங்கே இருக்கார போறேங்க. விருதாச்சல பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் இவர் அப்பர் சுவாமிகள் மடத்தில் ஞானதேசிக சுவாமிகள் இருக்காரு. சரிங்க. பட் அவரே எங்களுக்கு எப்படி தெரியும்னா, நாங்கள் வந்து திருவாடுதுறை ஆதீனத்தை போய் சந்திச்சோம். அவர் தான் இவரோட நம்பரை கொடுத்து இவர் வழிகாட்டுவார். சரிங்க. திருவாடுதுறை ஆதீனம் சொன்னதுக்கு அப்புறம் இவரு தான் ஒவ்வொரு டீட்டெயில்ஸா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து காசி விஸ்வநாதர் இருக்கிற சன்னதி லொகேஷன் சரியில்லைன்னு அதை எடுக்க சொன்ன பழைய ஆலய பிரகாரம். அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன மாடிஃபிகேஷன் சொன்னார். இங்க இருந்து பெருமாளை எடுத்து போயிட்டு நாங்க அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணோம். 2016 அதை அமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணோம். சரி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா விநாயகர் கோயில், முருகர் கோயில், காசி விஸ்வநாதர், சக்தி விநாயகர், காசி விஸ்வநாதர், முருகர், அது எல்லாமே அவர் அந்த அளவு சைஸ் எல்லாமே அவர் மார்க் பண்ணி கொடுத்து சரிங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு போனாரு. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து இந்த லிங்கம் வந்து 27 feet 27 inch by 27 inches ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க இருந்து 27. ஆமா, நட்சத்திர லிங்கம் 27 இன்ச்சுக்கு 27 இன்ச்சு பேஸ் இருக்கிறதுனால இதனோட ஹைட்டும் நம்ம 27 இன்ச் இப்போ ஒரு புராதனமா இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஃப்ளோர் லெவல்ல இருந்து டெம்பிளோட ஹைட் இதனோட சைஸ் வந்து 11 feet. சரிங்க. மேல கோபுரம் வந்து 16 feet. ஸோ 11 + 16 27 feet. 27 இன்ச் நட்சத்திரம்னா 27 அடிக்கு இந்த கோபுரம். அத ஒரு அமைப்பு வச்சு நம்ம லிங்கம் வந்து 27 இன்ச் இருக்குது. லிங்கத்தோட அந்த ஆவுடையார் வந்து 27 இன்ச்சுக்கு 27 இன்ச். சரிங்க. அதனால அதை வந்து நட்சத்திர லிங்கம் நட்சத்திர உரியவர்கள் வந்து இங்க தரிசனம் பண்றதுனால அவங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாத இங்க வரவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பேரும் குழந்தை பேரும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ரொம்ப என்ன அகத்தியர் பூஜித்த க்ஷேத்திரம் இருக்கிறதுனால
ரொம்ப பிராச்சீனமான க்ஷேத்திரம் இது. இங்கே வந்து போகிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் போகுவா இந்த ஆலயத்துக்கு வருவா. சரி சரி சரி. 27 நட்சத்திரக்காரங்களும் இங்க வரலாம், அவங்களுக்கான பிரார்த்தனைகளை செய்யலாம். கண்டிப்பா 27 நட்சத்திரம் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போறதுனால அவங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்றது இந்த சுவாமியோட ஒரு இதுவா சொல்லப்படுகிறது. ஆமா, பிரசன்னத்துல சொல்லப்படுகிறது. மற்றபடி அரசு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம தேவபிரசனத்துல வேதிக் அஸ்ட்ராலஜில என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க இந்த ஆலயத்தை வந்து தரிசிக்கிறவங்களுக்கு அரசாங்க ரீதியா கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனைகள்லாம் சுமூகமா முடியறதுக்கான வழிவகுக்கும். இந்த சிவனை வந்து தரிசிக்கிறவர்களுக்கு அரசாங்கத்துல வந்து சிறந்த வெகுமதியும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு அரசு பதவி கிடைக்கும். சரிங்க, பிரசன்னத்துல சொல்ல இருக்குது. அது நாங்களும் இப்போ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம், உணர்ந்து இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, என்ன சார்ந்தவங்க என்ன கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதை நாங்க ஃபீல் பண்ணி இப்போ நாங்க அதை உணர்ந்து இருக்கிறோம். சரிங்க, திருப்திகரமா இருக்கு. இங்க பக்தர்கள் வந்தா என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? இந்த 27 நட்சத்திரக்காரங்கள் வந்தாங்கன்னா என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லைங்க. 12 ராசிக்காரர்களும் அனைத்து அன்பர்களும் வந்து சுவாமி கிட்ட மனதார உங்களுடைய பிரார்த்தனை சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சாவே ஒரு மண்டலத்துக்குள்ள அது பூர்த்தி ஆகும் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதாவது ஸ்ரத்தாவாபகா, அதாவது வேதம் ஸ்ரத்தையோட யார் இங்க வந்து வணங்குறாளோ அவளுக்கு நல்ல பலனானது கிடைக்கும் என்பது வாக்கு. அது பிரகாரம் தான் இந்த ஆலயங்களானது ரொம்ப அற்புதமான முறையில் நடந்துட்டு இருக்கு. பூர்த்தியாகனா அவங்க வந்து இப்போ செஞ்ச பிரார்த்தனை பூர்த்தி ஆகும் போது வந்து அபிஷேகம் பண்ணி கண்டிப்பா பண்றாங்க. நிறைய பேர் வந்து திருக்கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகாதவெல்லாம் வந்து பக்கத்துல பார்த்தேன்னா இங்க நாகம்லாம் வச்சு வழிபட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பெரிய சொல்யூஷனா இந்த சுவாமியானது விளங்குகிறார் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுகிறது. இந்த தேவ பிரசன்னத்துல பார்த்து ஒரு வழியாக சொல்லப்படுகிறது. சரிங்க சரிங்க. திருக்கல்யாணம் பண்ணவங்களுக்குமே கல்யாணம் ஆகி போச்சு. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்க திருக்கல்யாணம் நடத்தி வச்சவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வச்சு திருக்கல்யாணம் கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ அதை சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த வருஷமும் 2 பேரும் வந்து பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து நம்ம நாகக்கன்னி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அந்த நாகதோஷம் இருக்கிறவங்க சர்வதோஷம் இருக்கிறவங்களும் வந்து அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்கு. இங்கே பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், ஆலயத்தை தரிசிக்கலாம். குருக்களை சந்திச்சு அவர் எல்லா வழிமுறையும் சொல்ல போறாரு. இங்கே இருந்து பண்ணிட்டு போகலாம், எல்லா வசதியும் இருக்கு. இது அக்னிஸ்தலம்னு சொல்றாங்களே, அது என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இது திருவண்ணாமலை மாவட்டம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாகவே அக்னி க்ஷேத்திரமாக சொல்லப்படுது. ஏன்னா இங்கே இருக்க க்ஷேத்திரங்கள் எல்லாமே அந்த அண்ணாமலையாரை ஒரு உத்தேசித்து தான் இயங்குவதாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த அக்னி க்ஷேத்திரமாக விளங்கப்படுகிறது. அது மாதிரி இந்த கோவிலோட விருட்சம் பார்த்தா வில்வ மரம். அந்த வில்வ மரமும் இங்கே ஜம்முண்டு வந்துருக்கு. இங்கே அந்த வில்வ மரம் வந்து தரிசிக்கிறதுனாலையும் இந்த கோவிலை தரிசிக்கிறதுனால நம்ம ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இவர் சொன்ன இந்த 27 அடி சொல்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது மாதிரி ஒரு கால்குலேஷனோட அதை பண்ண சொல்லியிருக்காரு அந்த இவர் தான், சுவாமி தான். ஆமா, சுவாமி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பிரசன்னத்துல இது மாதிரி வந்திருக்கு, அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி சரி. எல்லாமே அவரோட கைடன்ஸ் தான். இந்த மண்டபம் அளவு எல்லாம் சைஸ் எதுவுமே அவர் சொன்னதுல இருந்து ஒரு இன்ச்சு கூட நாங்க மாத்தது இல்லை. சரி சரி. ஒரு இல்லை. இப்போ நித்தியபடி பூஜையிலிருந்து இங்க நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாம் இப்போ அரங்காவலர் இவர் தான் இப்போ இருந்து மோகன் ஐயா தான் இருந்து அவருடைய சொந்த உழைப்பில் தான் இருந்து பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க. வெளியோட ஃபண்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஆமா ஆமா. இங்க நம்ம வளம் தான் ஆலயத்துல பிரகாரத்துல வளம் வந்தா என்னென்ன சன்னதி இருக்கு சுருக்கமா? அதாவது விநாயகர் இருக்காரு. சரிங்க. விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் இருக்காரு. சரிங்க. வள்ளி தேவசன சுப்பிரமணியர். அந்த சுப்பிரமணியர் ஆலயத்தை சுற்றி மேலே பார்த்தீங்கன்னா 6 படை வீடும் அதில் சொதையில் செய்யப்பட்டிருக்கு. அப்படியே தரிசித்து அப்படியே வந்தோம்னா நவகிரகங்கள். சரிங்க. அப்படியே துர்கா பரமேஸ்வரி, நவகிரகங்கள், நந்தி, அப்படியே சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணிக்கலாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாகக்கன்னிகள்லாம் இருக்குது. சர்ப்பதோஷம் நாகதோஷம் இருக்கு. அங்கே பக்கத்தில் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுனால எல்லா விதமான நன்மைகள் நடக்கும்ன்றது ஐதீகமாக சொல்லப்படுகிறதுங்க. நம்ம போய் சுவாமியை தரிசிப்போம். சுவாமி தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அருள் பெற்று இங்கேருந்து கிளம்புவோம். கண்டிப்பாக. திருச்சிற்றம்பலம்.
இங்கே ஆலய திருப்பணி தான் இங்கே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த முன் மண்டபத்தில் இந்த அஷ்டலட்சுமியை பார்க்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த தூணெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. கல் திருப்பணி பண்ணியிருக்கீங்க, அதான் விசேஷம் இல்லைங்களா? இது வந்து காலங்காலமும் இருக்கணும், 1000 வருஷம் கழிச்சாலும் ஆனாலும் இருக்கணும்னு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. கல் திருப்பணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமமான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் 12 அடி 13 அடி எடுத்து. சரிங்க. எல்லாமே சென்னையிலேருந்து கொண்டு வந்த சரிங்க. கொரோனா. நீங்கள் பேசிக்கலாகவே சிவில் இன்ஜினியர், அதனால் உங்களுக்கு அந்த வேலை தெரியும். ரொம்ப அதை கான்சியஸாக இருந்து ஆக்சுவலாக மெட்டீரியல் கொண்டு வரதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப டைம் ஆச்சு. சரிங்க. அதை நம்ம கல் வச்சுட்டு அதில் காங்கிரீட்ல தான் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். சரிங்க. அஷ்டலட்சுமி அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் நல்ல ஸ்தபதியும் நல்ல விமான திருப்பணியும் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப சிறப்பான விஷயம். நம்ம உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க. தன்ன சிவ பிரச்சோதயாத் கிராம்பிகாய வித்மஹே மகாதபாய தீமஹே தன்னோ கௌரி பிரச்சோதயாத். பரமேஸ்வராய நமः. அகிலாண்டீஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வர பரசிவாய நமः. நம்ம எவ்வளவோ சிவாலயம் பண்ணி பார்த்துருக்கோம். கிராமத்தில் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ அற்புதமாக பண்ணது பெரிய விஷயம், அதுதான் முக்கியம். இன்னொன்று பக்தர்கள் வேறு ஏதோ கோயில்களுக்கு போகிறோம், இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற சிவாலயத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்கள நிம்மதியாக பிரார்த்தனை பண்ணி அதை நிறைவேற்றணும். இந்த கோயிலுக்கு எப்படி வரணுங்க? இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வரணும்னா மேல்மா கூட்டோடு, அதாவது காஞ்சிபுரம் டு வந்தவாசி இந்த சாலையில் மேல்மா கூட்ரோட்னு சொல்லிட்டு வில்லேஜ் இருக்குது. இந்த மேல்மா கூட்ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வந்தோன்னா வாச்சனூர்னு சொல்லிட்டு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து உத்திரமேரூர் வழியாக வந்தவாசிக்கு வரும்போது இந்த தண்டர கூட்டோட்டு வழியாக வந்தாலும் வாச்சனூருக்கு வந்துடலாம். சரி சரி. 2 வழிகள் இருக்கு. சரி சரி. இங்கே வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு தகவல் சொல்லுவா, வந்து நம்ம எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணிக்கலாம். கூட்ரோட்ல தான் பஸ் வசதிகள். பஸ் வசதி இருக்கு, ஷேர் ஆட்டோ நிறைய இருக்கு, வந்து வந்துடலாம். மேல்மா கூட்டோட்ட ஷேர் ஆட்டோ நிறைய இருக்கு. சரிங்க. இந்த மாதிரி கோவிலுக்கு போனோம்னா ஆசிர்ந்து விடுவாங்க. சரிங்க. உங்களுடைய தொலைபேசி எண்ணு நம்ம கொடுப்போம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில. இதுல கொடுக்கும்போது பக்தர்கள் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை, எந்த டைம் திறந்துருக்குங்க? எந்த டைம் வேணாலும் வரலாம். காலையில இருந்து ஈவினிங்குள்ள எந்த டைம் ஃபோன் பண்ணிட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டா வந்துடலாம். சரிங்க. ஸோ கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு ஒரு அற்புதமான அமைதியான ஒரு திருப்பணி. ரீசெண்டாக 1000 வருஷம் பழமையான 3000 வருஷத்துக்கு பழமையான கேத்திரம். அதாவது 672 கணக்கு வச்சுங்க. கரிகால சோழன் வந்து புதுப்பிச்சிருக்கார். சரிங்க சரிங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். சரிங்க சரிங்க. அதனால 3500 வருஷத்துக்கு பழமைதான். இது வந்து ஒரு தோராயமான ஒரு கணக்கீடு தான். சரிங்க சரிங்களா. அதனால வந்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டேஜில் திருப்பணிகள் நடந்து வந்திருக்கு. இப்படிப்பட்ட பிராச்சீனமான கோயிலை தரிசிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு நம்மளை வர வச்சிருக்கிறாரு சுவாமி. கண்டிப்பா. ஏன்னா எங்கேயோ இருக்குது, ஒரு கிராமத்துல இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு நம்ம வர வேண்டிய ஒரு அவசியம் இங்க ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு காட்டணும்னு. கண்டிப்பா. 101 கிலோமீட்டர் இங்க இருந்து சென்னை. சரிங்க. 101 கிலோமீட்டர் கரெக்டா? சரிங்க. அதனால 101 சென்னையில இருந்து 101 கிலோமீட்டர், அதுவே ஒரு அற்புதமான ஒரு செய்தி. 101 ஜபநாமன் சொன்ன மாதிரியே நீங்க வந்துடலாம், ஒரு பாத்துடலாம். மக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி 27 நட்சத்திரத்துக்கான திருக்கோயில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 27 நட்சத்திரக்காரங்களும் இங்க வரலாம், 12 ராசிக்காரர்களும் வரலாம். உள்ள வந்து நீங்க சாமியை வந்து தரிசிச்சு இந்த அருள் பெற்று சுவாமி கிட்ட இருந்து எல்லா பிரார்த்தனையும் நீங்க நிறைவேற்ற பெருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொடுக்கிறோம். கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு இதை படம் பிடிச்சிட்டு இருக்கிற கோபி அவர்களுக்கும் நன்றி. அடுத்தது நம்ம நல்ல கோயிலோட சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது சுபாஷ் கவி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.